ஹாய் வணக்கம். வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு சுவையான பாயசம் செய்யலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சுவையான ஒரு ஈவினிங் ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். அதே போல் நாஸ்டா கூட சில பேர் செய்வாங்க. நான் இன்றைக்கி ஈவினிங் தான் செய்திருக்கேன், டீ டைமில் சாப்பிட்லான்ட்டு. ஓகே, அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்க, நெய் சேர்த்து கூடவே முந்திரி, திராட்சை, பாதாம் சேர்த்து நல்லா வதக்கியிருக்கேங்க. நல்லா வதங்கிட்டோம், கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. பாருங்கள், வதங்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கின அப்புறம் நம்ம பாலும் சேர்த்துக்கணும். நம்ம ஒரு கப்பு சேமியாவுக்கு நம்ம ஒரு 3 கப்போட பால் சேர்த்துக்கினா நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பால் கம்மியான கெட்டியாயிடும். 3 கப் பால் இதோட மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், கொஞ்சம் போல் கொதி வந்தோன்னா நம்ம சேமியா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்போட சேமியா ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். ஜாஸ்தி நேரம் வெந்தாக்கா குழஞ்சி போயிடும் இது சேமியா. அதனால் நல்லா கலந்து விட்டுருவோம். 5 மினிட்ஸில் நம்மளுக்கு ஒரு சுவையான இது சேமியா ரெடி ஆகிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம என்ன செய்யலாம், ஒரு 2 ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஏலக்காய் நல்லா தட்டி போட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், நான் 2 தான் தட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம். பாருங்கள், கலந்துட்டா சூப்பராக இருக்கும். பார்க்கும் அப்படி இருக்கும். ருசியும் ரொம்ப ஜமன் இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. பார்த்ததற்கு நன்றி. Have a great day.